அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆன் தமிழாக்கம். தொழுகிறது நம்ம அல்லா கிட்ட பேசுகிறோம், குரான் ஓதுறது அல்லாஹ் நம்ம கிட்ட பேசுகிறான். அல்லாஹ் நம்ம கிட்ட என்ன பேசுகிறாங்கிறத ஆர்வமாக தேடக்கூடியவங்களாகவும் கேட்கக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கணும். இந்த குரானை கொண்டு போய் எல்லார்கிட்டையும் சேர்க்கணும், எல்லாரும் கேட்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. என்னுடைய ஆசையை எல்லாம் வெற்றியாக்கி தருவானாக. வாங்க குரானுக்குள்ளே போகலாம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா யூசுஃப் 12 பாகம் 12 வசனம் 23. மேலும் அவர் எவளுடைய வீட்டில் இருந்தாரோ அவள் அவர் மீது காதல் கொண்டு தன் விருப்பத்துக்கு இணங்குமாறு எல்லா கதவுகளையும் மூடிவிட்டு அவரை வாரும் என்று அழைத்தாள். அதற்கவர் அல்லாஹ் இத்தீய செயலிலிருந்து காத்தருள்வானாகவும், நிச்சயமாக என் எஜமானனாகிய உன் கணவர் என் தங்குமிடத்தை அழகாக்கி வைத்திருக்கின்றார். நிச்சயமாக இத்தகைய நன்மை செய்வோருக்கு துரோகம் செய்யும் அநியாயக்காரர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் என்று கூறினார். 24. அவள் அவரை அடைய திட்டமாக ஆசை கொண்டு விட்டாள். அவர் தன் இரட்சகனுடைய சான்றை கண்டிராதவிடில் அவரும் அவள் மீது ஆசை கொண்டே இருப்பார். தீமையும் மானக்கேடான செயல்களையும் அவரை விட்டு நாம் திருப்பிவிடுவதற்காக அவருக்கு இவ்வாறு எச்சரிக்கை செய்தோம். நிச்சயமாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட நம் அடியார்களில் உள்ளவராவார். 25. யூசுப் அவளை விட்டு தப்பிக்க வெளியில் செல்ல ஓடினார். அவள் அவரை பிடிக்க இவ்வாறாக இருவரும் ஒருவரை ஒருவர் முந்திக்கொள்ள வாசல் பக்கம் ஓடினார்கள். யூசுப் முந்திக்கொள்ளவே அவருடைய சட்டையை அவள் பிடித்து இழுத்தாள். ஆகவே அவருடைய சட்டையை பின்புறமாக அவள் கிழித்து விட்டாள். அச்சமயம் வாசலில் அவளுடைய கணவரை இருவரும் காணப்பெற்றனர். ஆகவே அவள் தான் தப்பிக்க அவரிடம், உம்முடைய மனைவிக்கு தீங்கை நாடியவனுக்கு அவன் சிறையில் இடப்படுவதேயோ அல்லது துன்புறுத்தும் வேதனையோ தவிர வேறு என்ன தண்டனை இருக்கக்கூடும் என்று கூறினாள். 26. யூசுப் அதனை மறுத்து, அவள்தான் தன் விருப்பத்துக்கிணங்குமாறு என்னை அழைத்தாள் என்று கூறினார். அது சமயம் அவளுடைய குடும்பத்தில் இருந்த சாட்சியாளர் ஒருவர் பின்வருமாறு சாட்சி கூறினார். அவருடைய சட்டை முன்புறமாக கிழிக்கப்பட்டிருந்தால் அவள் உண்மை சொல்கின்றாள், அவரோ பொய்யர்களில் உள்ளவராவார். 27. அன்றியும் அவருடைய சட்டை பின்புறமாக கிழிக்கப்பட்டிருந்தால் அவள் பொய் சொல்கின்றாள், அவர் உண்மையாளர்களில் உள்ளவராவார் என்றார். 28. ஆகவே யூசுஃபாகிய அவருடைய சட்டையை அது பின்புறமாக கிழிக்கப்பட்டிருப்பதை அவர் பார்த்தபோது தன் மனைவியிடம், நிச்சயமாக இது பெண்களாகிய உங்களுடைய சதியில் உள்ளதே, நிச்சயமாக உங்களின் சதி மகத்தானது என்று கூறினார். 29. யூசுஃபிடம், யூசுஃபே, நீர் இதனை விட்டும் புறக்கணித்து விடும் என்று கூறி மீண்டும் அவளிடம், நீ உன் பாவத்திற்கு மன்னிப்பு தேடிக்கொள், நிச்சயமாக நீ தவறு செய்தவர்களில் இருக்கின்றாய் என்று அவளது கணவராகிய அவர் கூறினார். 30. அப்பட்டணத்தில் உள்ள பெண்கள் பலரும் எகிப்து அரசன் அமைச்சருடைய மனைவி தன்னுடைய அடிமை வாலிபனை தன் விருப்பத்திற்கு இணங்குமாறு அழைக்கின்றாள். காதலால் அவர் அவளை மிகைத்து விட்டார். நிச்சயமாக அவளை பகிரங்கமான வழிகேட்டிலேயே நாம் காண்கின்றோம் என்று இழிவாக கூறினர். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி யூசுஃப் நபியுடைய வரலாறில் நம்ம முக்கியமான விஷயங்களை, நிறைய விஷயங்களை பார்த்தோம். எப்பயுமே ஒரு விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும். நம்ம என்ன துவா செய்கிறோமோ அதுதான் நடக்கும்னு. இன்ஷா அல்லாஹ் அவங்க ஒரு துவா செய்வாங்க, அதுபடி தான் ஆச்சு. அந்த விஷயத்த நம்ம நாளைக்கு பார்க்கலாம். கண்டிப்பாக துவா செய்யறதில் கவனமாக இருங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அதிகம் சலவாத் போதுங்க, சூரா கஹஃப் போதுங்க. எங்களுக்காகவும் துவா செய்யுங்க. அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஈருலக வெற்றியையும் ஈமானையும் உறுதிப்படுத்துவானாக. நம் பிள்ளைகளுக்கு ஈருலக கல்வியையும் லேசான முறையில் தந்துள்வானாக. சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்கி ஹஜ்ஜை நசீபாக்கி வைப்பானாக. உலக முஸ்லிம்களுடைய பாவங்களையும் பலஸ்தீன மக்களுடைய பாவங்களையும் மன்னித்து அல்லாஹ் எல்லா நலவுகளையும் லேசான முறையில் கொண்டு வந்து தருவானாக. பைத்துல் முக்கத்தஸையும் பலஸ்தீனத்தையும் முழுமையாக வெற்றியடை
தௌஃபிக் செய்ய அல்லாஹ். அநியாயக்கார சமூகத்தாரிடமிருந்து எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். அநியாயக்கார சமூகத்தாரருக்கு எங்களுக்கு சோதனைக்கு உள்ளாக்கி விடாதே ரஹ்மானே. உன்னுடைய தனிப்பட்ட அருளால் எங்களை வெற்றியடைய செய்ய அல்லாஹ். அனைத்து நலவுகளையும் லேசான முறையில் கொண்டு வந்து தந்துரு அல்லாஹ். எல்லா கேரளா வயநாடு மக்களுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் போக்கிடு அல்லாஹ். அல்லாஹ் உன்னுடைய கோபத்திலிருந்து எங்களை பாதுகாத்திரு அல்லாஹ். எல்லாம் உன்னுடைய கோபத்திலிருந்து எங்களை பாதுகாத்திரு அல்லாஹ். உன் சோதனைக்கு தகுதியானவங்க நாங்கள் இல்லை அல்லாஹ். உன்னுடைய அனைத்து நலவுகளையும் லேசான முறையில் தந்துரு அல்லாஹ். அல்லாஹ் உன்னுடைய உதவி எங்களுக்கு கூடவே இருக்கு ரஹ்மானே. லேசான முறையில் தந்துரு அல்லாஹ். வெளிப்படுத்தி விடு ரஹ்மானே. அனைத்து நலவுகளையும் லேசான முறையில் தந்துரு அல்லாஹ். எங்களிடம் யார் யாரெல்லாம் துவா கேட்க சொன்னார்களோ ஹலாலான ஹாஜத்துக்கெல்லாம் நிறைவேற்றி வை அல்லாஹ். சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்கி ஹஜ்ஜி நசீபாக்கி வை அல்லாஹ். சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்கி ஹஜ்ஜி நசீபாக்கி வை அல்லாஹ். சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்கி ஹஜ்ஜி நசீபாக்கி வை அல்லாஹ். சிறிது ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருட்டால் அங்கீகரித்துக் கொள்ள அல்லாஹ். ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته.